கோவிலுக்குள் கார் பாய்ந்ததால் பக்தர்கள் அலறியடித்து ஓட்டம். புதிய காருக்கு பூஜை போட்டபோது தவறுதலாக ஆக்சிலேட்டரை மிதித்ததால் விபரீதம். இ-பாஸ் நடைமுறைக்கு வந்த முதல் நாளிலேயே சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்தது. வழக்கமான நாட்களை விட குறைந்து காணப்பட்டதால் வியாபாரிகள் கவலை. அரசியல் வாரிசு அறிவிப்பை திரும்ப பெற்றார் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி. மருமகன் ஆகாஷ் ஆனந்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் பதவியும் பறிப்பு. பிரேசிலில் வரலாறு காணாத மழையால் கடல் போன்று காட்சியளிக்கும் விமான நிலையம். ஓடுபாதையில் தேங்கிய தண்ணீரை வெளியேற்றும் பணி தீவிரம். முதுமலை புலிகள் காப்பகம் வெளிமண்டல வனப்பகுதிகளில் பருவமழைக்கு முந்தைய வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி இன்று துவங்கியது. முதற்கட்டமாக தாவர உண்ணி, ஊனுண்ணி மற்றும் அதன் வாழ்விட மதிப்பீடு கணக்கெடுக்கும் பணி இன்று முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அரசு விரைவு பேருந்துகளில் யுபிஐ மூலம் டிக்கெட் பெறும் வசதி அறிமுகம். ஏசி உட்பட 1068 பேருந்துகளில் ஜிபே, போன்பே மூலம் பணம் செலுத்தி டிக்கெட் பெறலாம் என அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பெய்த மழையில் நனைந்து சுமார் 12,000 நெல் மூட்டைகள் சேதம். ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மற்றும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மழையில் நனைந்தது. தமிழகம் முழுவதும் 116 மூத்த சிவில் நீதிபதிகள் பணியிடை மாற்றம். சென்னையில் 32 சிவில் நீதிபதிகளை இடமாற்றம் செய்து உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் உத்தரவு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு பழனிக்கு திரும்பிய வேன் கொண்டை ஊசி வளைவில் கவிழ்ந்தது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நேரிட்ட விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் காயம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. விழுப்புரம், கடலூர் ஆகிய பகுதிகளில் பெய்த மழையால் தணிந்த வெப்பம். கொரோனா தடுப்பூசியை திரும்பப் பெறுவதாக அறிவித்தது ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனம். மிக அரிதாக சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்படும் என கூறப்பட்ட நிலையில் நடவடிக்கை. ஆள்கடத்தல் வழக்கில் கைதான தேவகவுடாவின் மகன் எச்.டி. ரேவண்ணாவுக்கு உடல்நலக் குறைவு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தகவல். சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு உயர்நிலை ஆணையம் ஒப்புதல். நீதித்துறைக்கு கோப்புகள் அனுப்பப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தகவல். இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் கோடிக்கணக்கான ஏழைகளை லட்சாதிபதிகளாக ஆக்குவோம் என ராகுல் காந்தி பேச்சு. விவசாயிகளின் கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் எனவும் தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதி. குஜராத்தில் உள்ள தொடக்க பள்ளியில் 200க்கு 212 மதிப்பெண் எடுத்த 4ஆம் வகுப்பு மாணவர்கள். மதிப்பெண் பட்டியல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதை அடுத்து விசாரணைக்கு உத்தரவிட்ட பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள். ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் இன்று மோதல். பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற இரு அணிகளும் முனைப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.